ரணில் செய்யும் சூழ்ச்சி எச்சரிக்கும் அனுர. நான் புலிகளுக்கு எதிரானவன் இல்லை, தேரர் வெளிப்படை. ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுடன் கூட்டணி வைப்பேன், வேட்பாளர் பகிரங்கம். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு புதிதாக பெண் அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை ஆட்சேபனை அடையாள போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டமானது கல்லூரிக்கு முன்பாக மாணவர்களின் கல்வி நடவடிக்கையை பாதிக்காத வகையில் முன்னெடுக்கப்பட்டது. 208 ஆண்டுகளை கடந்து பாரம்பரியமிக்க ஒரு ஆண்கள் பாடசாலையில் முதல் முறையாக பெண் அதிபரை நியமிப்பதற்கு ஆட்சேபனை செய்கின்றோம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். அத்தோடு கல்லூரியின் அதிபராக செயற்பட்டு இந்திரகுமாரை மீண்டும் நியமிக்குமாறு மாணவர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த பிரச்சினைக்கு சரியான ஒரு தீர்வை விரைவில் பெற்று தருவதாக கடல் தொழில் அமைச்சரும் கல்லூரியின் பழைய மாணவருமான டக்ளஸ் தேவானந்தா உறுதி வழங்கியதாக பழைய மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். நான் விடுதலை புலிகளுக்கு எதிரானவன் கிடையாது. மேற்கத்திய நாடுகளுக்கு அடிமை சேவகம் புரிவதை எதிர்க்கும் நாட்டு பற்றாளன் என அதுரலிய ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். பொது நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், என்னை பற்றி பெரும்பாலானவர்கள் நான் சிங்கள இனவாதி, புலிகளுக்கு எதிரானவன் என்று கற்பிதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் அப்படியானவன் இல்லை. அந்தந்த சந்தர்ப்பங்களில் அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எனது கருத்துக்களை வெளியிட்டிருந்தேன். மற்றபடி நான் மக்களை மையப்படுத்திய பொருளாதார தன்னிறை குறித்த கொள்கையை கொண்டவன். மேற்கத்திய நாடுகளுக்கு அடிமை சேவகம் புரிவதை எதிர்க்கும் நாட்டு பற்றாளன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்கு எச்சரித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் தொடர்பில் நாட்டு மக்கள் தொடர்ந்தும் அதிருப்தியிலேயே உள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் நாடாளுமன்றில் சில அடக்குமுறை சட்ட மூலங்களை நிறைவேற்றி வருகின்றது. மக்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் அடக்குமுறை செயற்பாடுகள் தொடருமாயின் எதிர்வரும் 190 நாட்களுக்குள் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படும். அப்போது நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவின் கட்சி உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கும் கட்சிக்குள் வகிக்கும் பதவிகளிலிருந்து அவரை நீக்குவதற்கும் தடை விதித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொன்சேகாவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றினால் இன்று குறித்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச, பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார், பொருளாளர் ஹர்ஷடி சில்வா மற்றும் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸா தனாயக்க ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன விதான இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த தடை உத்தரவானது 14 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவில் போலி சட்டத்தரணிகள் தொடர்பில் மொன்றியல் சட்டத்தரணிகள் சங்கம் பொதுமக்களுக்கு, குறிப்பாக குடியேறியவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மொன்றியலில் இவ்வாறான போலி குடிவரவு சட்டத்தரணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையினால் நகரிற்குள் புதிதாக பிரவேசிப்போருக்கு உதவுவதாக கூறி அவர்களிடம் மோசடி செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கனடாவில் குடியேறும் எண்ணத்தில் வருகை தரும் குடியேறிகளை இலக்கு வைத்து சட்டவிரோத சட்டத்தரணி கும்பல்கள் இயங்குவதாகவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த போலி சட்டத்தரணிகள் குடியேறிகளை சந்தித்து சில ஆவணங்களை செய்ய வேண்டியிருப்பதாக கூறி பணம் பெற்றுக் கொள்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடன் கூட்டணியை வலுப்படுத்துவேன் என தனது தேர்தல் பரப்புரையில் அதிபர் வேட்பாளர் நிக்கி ஹேலே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார் என்ற பரபரப்பில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் இங்கே அதிபர் வேட்பாளர் யார் என்ற முடிவே பெரும் பேசுபொருளாக அமெரிக்காவின் குடியரசுக் கட்சியில் நிலவி வருகின்றது. குறிப்பாக குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளர் நான் தான் என்று டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நிக்கி ஹேலே இடையே வலுவான போட்டி நிலவி வருகின்றது. இதில் யார் அதற்கான சரியான தேர்வு என்பதை உறுதியாகும் வண்ணம் இருவரும் தங்கள் பிரச்சாரங்களை காரசாரமாக நிகழ்த்தி வருகின்றனர். இந்த நிலையில் நான் அதிபரானால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடன் கூட்டணியை வலுப்படுத்த
பலப்படுத்துவேன் என நிக்கி ஹேலே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நிக்கி ஹேலே மேலும் தெரிவிக்கையில், ரொனால்டு டிரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபராக தெரிவானால் பல விடயங்கள் குறித்து நான் கவலைப்படுகின்றேன். அவற்றில் ஒன்றுதான் மற்ற நாடுகளூடான கூட்டணி என்றார். நான் அதிபராக தெரிவு செய்யப்பட்டால் நேட்டோவுடனான கூட்டணியை மேலும் பலப்படுத்துகின்றேன் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், தென்கொரியா, பிலிப்பைன்ஸ் நாடுகளுடன் உடனான கூட்டணியையும் பலப்படுத்துவேன். எங்களுடன் அனைவரையும் சேர்த்துக் கொள்வோம். இது அமெரிக்காவிற்கு அதிக நண்பர்களை ஈட்டி தரும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இது ரொனால்ட் டிரம்பினால் சாத்தியப்படாது என அவரது கொள்கைகள் மற்றும் கருத்துக்களை மேற்கோள் காட்டி நிக்கி ஹேலே கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா போன்ற கூட்டாளி நாடுகளுடன் இணைந்து அமெரிக்கா முன்னெடுத்த இந்தோ பசிபிக் மூலோபாயம் வெற்றி பெற்றுள்ளமைக்கான உதாரணம் இலங்கை என அமெரிக்காவின் தென்னாசிய மத்திய ஆசியாவிற்கான உதவி ராஜாங்க செயலாளர் ரொனால்டு லூ தெரிவித்துள்ளார். 1.5 வருட காலத்துக்கு முன்னர் இலங்கை நெருக்கடியில் சிக்கொண்டிருந்தது. வீதியில் பெரும் கலவரங்கள் ஏற்பட்டன. பெட்ரோல் மற்றும் உணவிற்காக மக்கள் வீதிகளில் நீண்ட வரிசைகளில் காத்திருந்தனர். அதிபரின் இல்லம் கைப்பற்றப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவரின் நீச்சல் தடாகத்தில் நீந்தினர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், ஆனால் சமீபத்தில் இலங்கைக்கு சென்றிருந்தீர்கள் என்றால் தற்போது முற்றிலும் வித்தியாசமாக இடமாக காணப்படுகின்றது. இலங்கையின் நாணயம் ஸ்திரமான நிலையில் காணப்படுவதுடன் பொருட்கள் எரிபொருட்களின் விலைகள் ஸ்திரமானதாக காணப்படுகின்றன. கடன் மறுசீரமைப்பு குறித்த உத்தரவாதங்கள் அவர்களுக்கு கிடைத்துள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி கிடைக்கின்றது. இது எப்படி நடந்தது? நண்பர்களின் சிறிய உதவியுடனேயே இது சாத்தியமானது என தெரிவித்துள்ள அவர், அமெரிக்காவும் அதன் சகாக்களும் சிறந்த திட்டங்களை முன்வைப்பார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அதிபர் தேர்தல் மற்றும் பொது தேர்தலை உரிய காலத்தில் நடத்தாவிட்டால் அதன் விளைவு பாரதூரமானதாக அமையும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகல் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அரசியல் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலில் குருநாகல் மாவட்ட மக்கள் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு 5 லட்சத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை வழங்கினார்கள். இதனால் என்ன பயன் கிடைக்கப் பெற்றது என்பதை குருநாகல் மாவட்ட மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுஜன பெரமுனவுக்கு மக்கள் வழங்கிய மக்களாணை இன்று முழுமையாக இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனியாசனத்துடன் நாடாளுமன்றத்துக்கு வந்தார். நெருக்கடியான நிலையில் அரசாங்கத்தை பொறுப்பேற்றார் என்று பொதுஜன பெரமுனவினர் தற்போது புகழ்பாடுகின்றார்கள். மத்திய வங்கியின் பிரதான சூத்திரதாரியான ரணிலை சிறைக்கு அனுப்புவோம் என்பது பொதுஜன பெரமுனவின் பிரதான அரசியல் வாக்குறுதியாக அமைந்தது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவே 2019ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலிலும் 2020ஆம் ஆண்டு பொது தேர்தலிலும் மக்கள் ராஜபக்ஷகளுக்கு ஆணை வழங்கினார்கள். ஆகவே தனக்கு எதிரான மக்களாணையில் ஆதிக்கம் செலுத்துவதையிட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்க வெட்கப்பட வேண்டும். ராஜபக்ஷகளின் நம்பிக்கையான பாதுகாவலன் ரணில் விக்ரமசிங்க என்பதால் பொதுஜன பெரமுனர் ரணில் விக்ரமசிங்கவை அதிபராக தெரிவு செய்தது. அதிபர் தேர்தலை பிற்போட்டு தனது பதவி காலத்தை நீடித்துக் கொள்ள அதிபர் முயற்சித்தால் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் அவர் வீடு செல்ல நேரிடும். அதிபர் மற்றும் பொது தேர்தலை உரிய காலத்தில் நடத்தாவிடின் அதன் விளைவு பாரதூரமாக அமையும் என அவர் தெரிவித்துள்ளார்.